டாஸ்மாக் துறையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஆளும் திமுக தரப்புக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கு அமலாக்கத்துறையுடைய ரிப்போர்ட்டுங்க. முக்கியமாக விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்திருப்பது, அப்புறம் உயர் அதிகாரிகள் லஞ்சம் பெற்று இருப்பது, இன்னொரு பக்கம் பார் உரிமம் வழங்குவதில் ஊழல் முறைகேடுகள், அப்புறம் டாஸ்மாக் ஊழியர்களுடைய அந்த நியமனங்கள், அப்புறம் பணியிட மாற்றங்கள், இப்படி எல்லா இடங்கள்லேயும் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு 8 விஷயங்களை அடுக்கியிருக்காங்க. அடுத்த கட்டமாக துறை ரீதியிலான அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் அனுப்பி முறையாக அவரை விசாரிக்கவும் சில திட்டமிடல்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இதே போல் மதுபான கொள்முதல் இந்த விவகாரத்தில் கைதெல்லாம் செஞ்சாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கவும் திட்டமிடல்கள் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வருது. எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தவறு செய்யாதவர்கள், அதனால் சட்ட ரீதியாக இதை சந்திப்போம் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்குது. முழுமையான விவரங்கள் லிங்கில் இருக்குங்க.